அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடம் மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் சித்திரை மற்றும் வைகாசி மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் இதில் அடங்கியிருக்கு. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாமுங்க. 2026ஆம் வருடம் மே மாதம் 8ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இந்த நாள் தேய்பிறை சுபமுகூர்த்தமாகும். அடுத்ததா மே மாதம் 13ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். இதுவும் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகும். அடுத்ததா மே மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமையன்று தேய்பிறை சுபமுகூர்த்தம். அடுத்ததா மே மாதம் 15ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இந்த நாள் தேய்பிறை சுபமுகூர்த்தமாகும். அடுத்ததா பார்த்தோம்னா மே மாதம் 18ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று சுபமுகூர்த்த நாள். இந்த நாள் வளர்பிறை சுபமுகூர்த்தமாகும். கிழமை திங்கட்கிழமையாகும். அடுத்ததா பார்க்க போகிறது மே மாதத்தில் 25ஆம் தேதி, மே மாதம் 25ஆம் தேதி வைகாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இது வளர்பிறை சுபமுகூர்த்தமாகும். மே மாதம் 27ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமையன்று சுபமுகூர்த்தம். ஏகாதசி தினமான இந்த நாளோட சுபமுகூர்த்தம் வளர்பிறை சுபமுகூர்த்தமாகும். அடுத்ததா மே மாதம் 28ஆம் தேதி, வைகாசி மாதம் 14ஆம் தேதி சுபமுகூர்த்த நாள் இருக்குது. மே மாதம் 28ஆம் தேதி வரக்கூடியது வியாழக்கிழமையன்று வரக்கூடிய வளர்பிறை சுபமுகூர்த்தமாகும். இந்த நாள் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மே மாதம் 29ஆம் தேதி, வைகாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சுபமுகூர்த்தம். இந்த நாள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகும். மொத்தமாக மே மாதம் 2026 மே 8, 13, 14, 15, 18, 25, 27, 28, 29 ஆகிய முகூர்த்த நாட்கள் இருக்குது. இதுபோல் 2026ஆம் வருடத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த நாட்களை பதிவு செய்திருக்கோம். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி, தேய்பிறை, அஷ்டமி நாட்களையும் பதிவு செய்திருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.